கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதத்திலிருந்து நம்ம ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஏசாயா 1 அதிகாரம் 2 முதல் 4 ஆகிய வசனங்கள். வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார். ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரஞ்சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரை விட்டால் என்ன ஆபத்து? இந்த கடைசி காலம் கர்த்தரை தேடக்கூடிய ஜனங்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் போது தேசம் நன்மையினாலும் சகலவிதமான ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொள்ளும். ஆனால் கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது ஒரு தேசம் அழிவுக்கு நேரா போயிட்டு இருக்கும். ஒரு குடும்பத்துல ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. 4 பேருமே அழகா ஒரு குடும்பத்துக்குள்ள பாட்டு பிடிச்சு ஜெபம் பண்ணி, ஒரு குடும்ப ஜெபம் பண்ணி, தேவனை தேடி, நல்ல பைபிள் வாசி, நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளா, ஆவிக்குரிய பிள்ளைகளா, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளா இருக்கும்போது, பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கும்போது, நீதிமானா இருக்கும்போது, ஒரு குடும்பம் உண்மையா வாழும்போது, செம்மையான வழியில நடக்கும்போது தேவன் எவ்வளவு சந்தோஷப்படுவார். இன்னைக்கு கடைசி காலத்திலே சில குடும்பங்கள் 100க்கு 100 உண்மையா இருக்கு, பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்றாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு தேவனோட சமூகத்துல காத்திருக்கிறாங்க. ஆனால் சில ஜனங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உலகத்தை போய் திரும்பி பார்ப்பாங்க, அது பல மணி நேரம் அப்படியே சாப்பிட்ரும், நேரத்தை வேஸ்ட் பண்ணிடும். எப்படி கர்த்தரை விட்டு தள்ளி போய் எங்க போய் சிக்கல போய் மாட்டிக்கொள்றாங்கன்னு சொல்லி என் வாழ்க்கையில நான் பார்த்ததில்லை. அது கையில செல்போனா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம், கூட இருக்கிறவங்களா இருக்கலாம், தெரிஞ்சவங்களா இருக்கலாம். நேரத்தை வேஸ்ட் பண்ற எந்த காரியங்களாலும் இருக்கலாம். ஏன்னா ஜெபம் பண்ண மாட்டாங்க, பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, ஸ்தோத்திர பலி செலுத்த மாட்டாங்க. அப்படியே கர்த்தரை விட்டு தள்ளி போய் அப்படியே இஷ்டம் போல ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிடுவாங்க. அதுக்கு பேர் தான் ஆபத்து. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் நைட்டு தூங்குறதுக்கு முன்பாக நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, இன்னைக்கு காலையில நம்ம கையில பைபிள் எடுத்து வாசித்தோமா, இன்னைக்கு காலையில நம்ம முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணோமா, இன்னைக்கு தேவனுக்கு நன்றி செலுத்தணுமா, ஸ்தோத்திர பலி செலுத்தணுமா, நம்ம குடும்பத்தை தேவன் பாதுகாத்தாரு, நம்ம அவருக்கு உண்மையா இருக்கிறோமா? இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம நைட் நேரத்திலே நம்ம இருதயத்துக்குள்ளே என்னெல்லாம் அறிஞ்சு யோசிக்கும் போது, ஒருவேளை கர்த்தரை விட்டு ஏதாவது தள்ளி போயிருக்கிறோம் அப்படின்னா உடனே மனம் திரும்பிடணும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். இதையே நைட் நேரத்துக்கு சொல்லி தர வேண்டிய அப்படின்னா, நிறைய குடும்பத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கு. அதே நேரத்தில் ஃப்ரெண்டுகிட்ட பல மணி நேரம் பேசுகிறவங்க, சொந்தக்காரன்ட்ட பல மணி நேரம் பேசுகிறவங்க, கல்யாணம் முடிஞ்சு போயிருப்பாங்க, அம்மாட்ட உட்காந்து பல மணி நேரம் ஃபோன்லேயே பேசுவாங்க. இப்படிலாம் நடக்கும். ஆனால் கையில் பைபிள் எடுத்து எவ்வளோ நேரம் வாசித்தாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப குறைய. சில குடும்பத்திலாம் வாசிக்கிறதே இல்லை. ஏன்னா செல்ஃபோன்லேயே இப்போ டைம் போயிடுது. கேட்டால் நான் செல்ஃபோனில் வீடியோ அதை பார்த்தேன், ஃபேஸ்புக்கு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது போய் நம்ம நேரத்தெல்லாம் தின்றோம். இப்படிப்பட்ட காலத்தில் நம்ம கர்த்தருடைய வருகையிலே நம்ம ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும். பாவம் செய்யும்போது
பலவிதமான பாவத்துக்குள்ளேயும் சாபத்துக்குள்ளேயும் பலவிதமான தண்டனைகளையும் போய் ஒரு குடும்பம் சிக்கி கொள்ளுது. பாவம் பார்த்தா சின்னதுதான், ஆனா அந்த பாவத்தின் சம்பளம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மரணம். இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நம்ம கர்த்தருக்குள் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்மை நாம் இரவு நேரத்திலே ஆராய்ந்து பார்த்தால் நலமா இருக்கும். ஏன்னா அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை ஆன்லைன் மூலியமா கேட்டு தெரிந்து கொள்கிற குடும்பங்களும் உண்டு. சில குடும்பத்துல விக்கிர வழிபாட்டில் இருப்பாங்க, உலக வழிபாட்டில் இருப்பாங்க. சில குடும்பத்திலே வீட்டில் செத்த போட்டோ இருக்கும், அதையும் தொட்டு தொட்டு கும்பிட்டு இருப்பாங்க. பலவிதமான உலக வழிபாடுகளுக்குள்ளே இருப்பாங்க. மெய்யான தேவனை, ஜீவனுள்ள தேவனை ஒரு குடும்பம் தொழுது கொள்ளணும் அப்படின்னா அவங்க ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் தொழுது கொள்ள வேண்டும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கணும். என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்துக்கு தான் முதலிடம் இருக்கு அப்படின்னா நான் அவரை மட்டும்தான் மைய கருத்தா வச்சிருப்பேன். முதலாவது என்னோட ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப என் இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வரணும் அப்படின்னா நான் சில தேவையில்லாத காரியங்கள் ஏதாவது இருக்கான்னு சொல்லி நான் தான் முதல்ல செக் பண்ணி பார்க்கணும். நைட் நேரத்தில் வீட்டுக்குள்ள வருவீங்க, வீட்டுக்குள்ள வந்த உடனே முதல்ல லைட்டு சுவிட்சை ஆன் பண்ணுவோம். அந்த லைட் சுவிட்சை ஆன் பண்ண உடனே நம்ம வீடு ஃபுல்லா வெளிச்சமா இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில என் இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்தா மட்டும்தான் வெளிச்சம். என் இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்துக்கு நான் கதவை திறந்து கொடுக்கல அப்படின்னா என் வாழ்க்கை ஃபுல்லா இருளா இருக்கும். அப்போ இரவு நேரத்துல செய்தி என்ன அப்படின்னா, வானங்களே கேளுங்கள், பூமியே செவி கொடு. பூமியே அப்படின்னா பூமியில் உள்ள எல்லா கோடி ஜனங்களும் இந்த வார்த்தைக்குள்ள வந்துருவாங்க. கர்த்தர் பேசுகிறார், ஒரு மனுஷன் பேசின வார்த்தை கிடையாது. வானத்தையும் பூமி உண்டாக்குன கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன். நான் தான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன். இப்ப நம்ம நார்மலா யோசித்து பார்க்கலாம். 24 மணி நேரம் நமக்கு ஜீவ சுவாசத்தை தந்திருக்கிறார். கொரோனா நேரத்துல ஒரு 3 நாள் ஆக்சிஜன் வைக்கிறதுக்கு 2 லட்சம் 3 லட்சம் 25 லட்சம் ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு நான் எவ்வளவு பணம்னாலும் தரேன் அப்படின்னு சொல்லி இந்த கொரோனா நேரத்துல நிறைய பேசியிருக்காங்க. ஒரு 3 நாள் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுக்கு ஒரு ரூம் கிடைக்குமா, ஆக்சிஜனுக்கா, எப்படியாவது உயிர் பிழைக்கணும். இப்போ கொரோனாக்கு அப்புறம் நம்ம டெய்லி உயிரோட தான் இருக்கிறோம். ஆனா கர்த்தரை நம்ம தேடுறோமான்னு சொல்லி பார்த்தால் ரொம்ப குறைய. கொரோனா நேரத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு வியாபாரி சொல்லுவாரு, மத்தியானம் 1 மணிக்கு நான் கடையை அடைச்சிருந்தேன், வீட்டுல போறேன், படுத்து தூங்குறேன், சாயங்காலம் எந்திரிக்கேன், பைபிள் வாசிக்கேன், நல்ல முழங்கால் போட்டு ஜெபம் பண்றேன், குடும்பமா பாட்டு பாடி ஜெபம் பண்றோம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. காலையில இருந்து 1 மணி வரைக்கும் வியாபாரம் பார்ப்பேன், நைட்டு வரையும் வியாபாரம் பார்த்தா அதை விட எனக்கு டபுள் சேல்ஸ் ஆயிருது. பார்த்தா மத்தியானம் 1 மணி வரைக்கும் அவ்வளோ சேல்ஸ் நடக்கு அப்படின்னாரு. இப்ப பார்த்தா சேல்ஸ் அப்படி இல்லை அப்படிங்கிறது. ஆனால் நிம்மதி இல்லை. ஏன்னா காலையில இருந்து ராத்திரி வரையும் உட்காந்துருக்காங்க, ஜெபம் பண்ணல, தேவனை தேடல, பைபிள் வாசிக்கல. வாழ்க்கை பார்த்தா வியாபாரத்துல டைம் போயிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இந்த கடைசி காலம் நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் கலகம் பண்ணிட்டே இருப்பாங்க. எனக்கு இது இல்லை, எனக்கு அது இல்லை, எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லைன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, 3 நேரம் சாப்பாடு போடுறாரா, அதுக்காக முதல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ட்ரெஸ் தந்திருக்காரா, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. யாரெல்லாம் எந்தெந்த வீட்டில் இருக்கீங்களோ அந்த வீட்டுக்காக ஸ்தோத்திரம் போடுங்க. வியாபாரம் பார்க்குறீங்களா, கம்பெனி வச்சிருக்கீங்களா, எந்த தொழிலாக இருந்தாலும் சரி ஸ்தோத்திரம், அவ்வளோதான். குடும்பமாக இருக்கிறீங்களா, அப்போ எங்கள் குடும்பத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். நைட் நேரத்தில் படுத்து தூங்க போறீங்களா, இந்த நாள் முழுவதும் பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரம். தேவனுக்கு நன்றி செலுத்தி இரவு நேரத்தில் படுத்து தூங்கும்போது கண்டிப்பாக குடும்பத்தை ஆசீர்வதிப்பார்.
வரக்கூடிய நாட்களிலே உங்களுடைய குடும்பத்தில் அநேக மாற்றங்களை காண்பீர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். கர்த்தருக்கு விரோதமா ஒரு குடும்பம் கலகம் பண்ணும்போது கண்டிப்பாக ஆசீர்வாத குழப்பம், ஆசீர்வாத பிரச்சனையே உள்ள வந்துடும். ஏன் ஆசீர்வாதம் குழப்பம் பிரச்சனை சொல்ல வேண்டியது அப்படின்னா, கர்த்தருக்கு விரோதமா ஒரு மனுஷன் கலகம் பண்ணும்போது, விக்கிரத்துக்குள்ள போகும்போது, பாவ அடிமையில போகும்போது, விபச்சாரத்துக்குள்ள போகும்போது, மதுபான அடிமைக்குள்ள போகும்போது, கஞ்சா பழக்கம், ஊசி, இன்னும் போதை மருந்து, மாத்திரை என்னெல்லாமா இருக்கு. எங்கேயாவது போய் சிக்கி கொள்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அனாதையா இருப்பாங்க. அதெல்லாம் என்னென்ன தண்டனை. சில ஜெபக்குறிப்பு வரும், என் மனைவி நீ விட்டுட்டு போயிட்டா அப்படிம்பாங்க. நான் உடனே அடுத்த கேள்வி கேட்பேன், தண்ணி அடிப்பீங்களா அப்படிங்க. ஆமா. தண்ணி அடிச்சு மனைவியை கெட்டதை போட்டு பேசுனீங்களா? பேசுனீங்க. சரி. அப்புறம் அடிச்சிங்களா? அடிச்சிங்க. எப்போ பிரிஞ்சு போனாங்க? தண்ணி அடிச்ச அன்னைக்கு தான் பிரிஞ்சு போனாங்க. உங்களை நம்பி வந்தாங்களே மனைவி எப்படி பார்த்துக்கிட்டீங்க கேட்பேன். ஏன்னா ஒரு குடும்பம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய அம்மா அப்பா விட்டுட்டு வந்து நம்ம கூட கடைசி வரையா இருக்கிறாங்க. அவங்கள நம்ம எப்படி பார்த்துக்கிடுறோம்? எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ள சண்டை, கலகம், குழப்பம், பிரச்சனை, போராட்டம். இதிலேயே வாழ்ந்துட்டு இருந்தா என்னைத்தான் நிம்மதி இருக்கும். அவர்களோ எனக்கு விரோதமே கலகம் பண்ணினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் எப்படின்னா ஒரு வீட்டுக்குள்ள நடக்கூடிய காரியம் தான். கர்த்தருக்கு விரோதமா கலகம் பண்ணுவாங்க. வீட்டுக்குள்ள கொண்டு போய் விக்கிரத்தை வச்சிருவாங்க, செத்த போட்டோ வச்சிருவாங்க. ஒரு பொருள் ஆசையில போய் சிக்கி கொள்வாங்க, பண ஆசையில போய் சிக்கி கொள்வாங்க, கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுவாங்க, கர்த்தரை மறந்துடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு போவாங்க, கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, ஒன்றும் இருக்காது. அப்புறம் கையில செல்போன் எடுத்து அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க, கேம் விளையாடுவாங்க, ஆன்லைன்ல கேம் விளையாடுவாங்க. இப்படியே நேரத்தை ஃபுல்லா வேஸ்ட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் கலகம் தான். கர்த்தருக்கு விரோதமா ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போய் எங்கேயாவது ஒரு பாவத்துல கிடந்தா என்ன ஆகும்? ஆசீர்வாதம் இருக்காது. மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னனையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும், முதல்ல சொல்லிட்டாரு அறிவில்லை அப்படின்ட்டு. அதனால யாரெல்லாம் இந்த செய்தி கேட்கிறீங்களா எனக்கு தெரியாது, வசனம் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 2 பாயிண்ட் தான், அறிவும் இருக்கணும், உணர்வும் இருக்கணும். அப்படி இருந்தா குடும்பம் ஆசீர்வாதம். இல்ல நாங்க இஷ்டம் போலதான் வாழ்வோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துக்குள்ள உணர்வு இருக்காது, அறிவு இருக்காது. இப்ப இந்த கடைசி காலத்துல யாருனாலும் சரி, ட்ரெஸ், துணி, நம்ம போடுற ட்ரெஸ் மறைக்கிறதுக்கு அவ்வளவுதான். அதை நான் ரொம்ப சொல்லலை. அந்த ட்ரெஸ்ஸு நம்ம நியாயத்திற்கு நாளில் வரையும் வரும். இப்போ இந்த கடைசி காலத்தில் நிறைய தேவையில்லாத ட்ரெஸ்ஸு, அதெல்லாம் தப்பு தானே. அதனால ஒரு குடும்பம் ஒரு ட்ரெஸ் போட்டால் கூட அது எந்த ட்ரெஸ்ஸு போடணும்? கரெக்டான ட்ரெஸ்ஸு போடணும். உணர்வு இல்லாத ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடாது, அறிவில்லாத ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடாது. நம்ம எப்படி சொன்னால் புரியும் அப்படின்னா, அந்த ட்ரெஸ்ஸு போட்டால் தப்பு அப்படின்னு சொல்லி தெரியும், தெரிஞ்சு அதை வீம்புக்கு எனக்கு நான் அப்படிதான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. அறிவு இருக்கணும், உணர்வு இருக்கணும். என் ஜனம் உணர்வில்லாமல் இருக்கிறதே இருக்கிறது. அப்போ நம்ம ஒரு ட்ரெஸ் போட்டால் கூட நம்ம வீட்டில் என்ன செஞ்சாலும் ஞானமாக செய்யணும், உணர்வோடு இருக்கணும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு குவாலிட்டி அப்படின்னா, நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் எப்படி இருக்கிறோம், என்ன செய்யணும், எந்த இடத்துல எந்த ட்ரெஸ்ஸு போடணும், எல்லாமே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஐயோ அப்படிங்கிறது பாவமுள்ள ஜாதி அப்படிங்கிறது, பாவமுள்ள ஜாதி அப்படிங்கிறது. பரிசுத்த ஜாதின்னு சொல்லும்போது அது மேன்மை, அது ஆசீர்வாதம். ஒரு மனுஷன் பாவத்தில் விழும்போது பாவமுள்ள ஜாதி அப்படிங்கிறது. 2வது பாயிண்ட், அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனம். அக்கிரமத்தை சுமந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ பாரம் உள்ள ஜனம். ஒரு குடும்பத்தில் அக்கிரமம் இருக்கும்போது அது ஒரு பாரமா இருக்கும். அவங்க வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது, பாரத்தோடு இருப்பாங்க. அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனம் 2வது பாயிண்ட்.
மூணாவது பொல்லாதவர்களின் சந்ததி. பொல்லாதவர்களின் சந்ததி அப்படின்னாலே இஷ்டம் போல வாழ்ற சந்ததி. அவங்களோட வாழ்க்கையில எதுவுமே சுத்தமே இருக்காது. எல்லா அசுத்தத்துக்குள்ளேயும் அருவருப்புக்குள்ளேயும் கிடக்கும். பொல்லாதவர்களின் சந்ததி. அடுத்தாப்புல 4வது பாயிண்ட், கேடு உண்டாக்குற புத்திரர். கேடு உண்டாக்குறதுன்னா அடுத்த குடும்பத்தை கெடுக்கணும், அடுத்த குடும்பத்தை கொள்ளையடிக்கணும், அடுத்த குடும்பத்தை சொத்தை ஏமாத்தணும், அடுத்த குடும்பத்தை மட்டுமே டார்கெட் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படியாவது பணம் சம்பாதிச்சு செட்டில் ஆயிடணும். கேடு உண்டாக்குற சந்ததி, கேடு உண்டாக்குற புத்திரர். அப்ப 4 விதமான பாயிண்ட் எழுதி வச்சிருக்காரு. கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். அப்போ நம்ம 24 மணி நேரம் வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் ஆசீர்வாதம். ஒரு சின்ன ஜெபமணி முடிச்சிருவேன். இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவையுமே நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு நாமத்தினால வேலி அடைபட்டோம். இந்த நாள் முதல் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உங்கள் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. உங்களுடைய கிருபையில நிரப்புங்க. நைட் ஷிஃப்ட்டில் இருக்காங்க, நைட்டு டிரைவிங் லைனில் இருக்காங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை கூட விட்டும் சகல காரத்தில் வேலை அடைங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கனாலும் உங்களுடைய தழுமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. தேவனர்கள் எப்போ மெடிசன் ஆசிரியங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் எந்த குடும்பத்தில் குழப்பத்தோடு இருக்காங்களோ, கர்த்தர் விரோதமான பாவத்தில் இருக்காங்களோ அதை மன்னித்து அந்த குடும்பத்தை இணைத்து வைங்க. பிள்ளைகள் ஆயத்தமாக இருக்கு, ஏற்ற துணை தாங்க. அதுக்குள்ள தேவையெல்லாம் சந்திங்க. சில குடும்பத்திலே சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. கர்த்தர் கூட இருந்து பூரண சுகம் தந்து, பூரண விடுதலை தந்து, பூரண ஆரோக்கியம் தந்து உம்முடைய கரம் தொட்டு அப்போ அவங்க பிள்ளைகளை சுகமாக்கி தரணும். உம்முடைய தழும்புகளால் சுகமானீங்கள்னு வேணும் சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே எந்தெந்த குடும்பத்துல பலவீனம் இருக்கோ அந்த எல்லா பலவீனம்லாம் மறைந்து போகட்டும். கடனில் கஷ்டப்படுறாங்க, அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. வெளிநாட்டில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கணும். கர்த்தரே இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. எங்க வீட்டுக்குள்ள யூத ராஜசிங்கம் இறங்குவாங்க. கர்த்தருடைய கரத்தில் அப்படின்னும் எங்க வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தின ராஜா உருவின பட்டத்தோட தேவ தூதர்கள் உலகம் பண்ணுங்க. சில குடும்பத்திலே கர்த்தர் ஜீவிர கர்த்தர் மனம் இறங்கி ஆசுவீங்க. மாசமா இருக்க கர்த்தர் ஆசுவீங்க. டெலிவரி போறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்க. இந்த நாள் முழுது எல்லா காரியத்துல ஸ்தோத்திரம் ராஜா. தேவையில்லாம அப்பா எந்த ஒரு குடும்பத்துக்குள்ளேயும் பாவத்துல சிக்க கூடாது. மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஜீவ புஸ்தகம் எழுதப்படணும்ப்பா. ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் வரணும். மறுபடி ஜென்மிக்கப்பட்ட குடும்பமா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தருடைய வருகையில் காணப்பட வேண்டும். யாரெல்லாம் ஜெபிக்கணும் அந்த குடும்பம் கர்த்தருடைய கரத்தில் அப்படிடும். கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. உங்க நாமம் மேம்படுத்தும். துதிகான மகிமையெல்லாம் முருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, 93606418 கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்கள் உங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளார்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.